ஓம் சக்தி சக்தியிலே நாயன்மார்கள் வரலாற்றில் ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு சித்தாடலாம் நிறைய பண்ணிக்கிறாங்க. அதில் சுந்தரர் முதலை உண்ட பாலகனை மீட்டு கொடுத்தார். சம்பந்தர் எரியூட்டப்பட்டு சாம்பலான பெண்ணை மீட்டு கொடுத்தார். அதே மாதிரிங்க நாவுக்கரசர் பாம்பு தீண்டு இறந்த பையனை உயிரோடு மீட்டு கொடுத்தார். இப்படி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய அம்மாவுடைய பக்தர்களும் தொண்டர்களும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உதிரி பக்தர்களையும் தெய்வ நிலைக்கு உயர்த்துவேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க இல்லைங்களா, அதே மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லிக்கிறனுங்க, தேனி மாவட்டத்தில் தேனி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் சிவகாமி என்ற பெண் கல்யாணி என்ற மார்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள பெண்ணை, இறக்கும் தருவாயில் இருந்த பெண்ணை உயிரோடு மீட்டு கொடுத்தார். அவருக்கு வெடிக்கால் வழிபாடு செய்கிறாங்க, 3 மணி வழிபாடு செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி சக்தி அம்மா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரிங்க நம்ம இளைஞரணி தொண்டர் ஒருவர் கரூர் பக்கத்தால் ஒரு கிராமம், அவர் அந்த வேலையை செஞ்சுருக்காரு. எப்படி செஞ்சுருக்காருங்க பாருங்க. கரூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் 28 வயதுடைய ஒரு பெண் இறந்து விட்டார், இயற்கை மரணம். அந்த பெண்ணுக்கு 4 குழந்தைகள், எல்லோரும் 8 வயதிற்கு கீழ்பட்டவர்கள். இவரும் எதேச்சியாக அந்த இளவில் போய் கலந்துக்கிட்டாரு. அங்கே பார்க்கும் பொழுது அந்த 4 குழந்தைகளும் புறத்தை சுற்றி குழந்தை அழுகிறத பார்த்த உடனேமே எல்லாரும் அப்படியே கல்லும் கரைந்துருங்க மாதிரி அவங்களும் எல்லாருமே அழுகிறாங்க. இதை பார்த்து அம்மாவுடைய தொண்டராகிய நம்ம இளைஞரணி தொண்டர் என்ன பண்றாரு, இவரும் மனசு பொறுக்க மாட்டாம அம்மாவை வேண்டி தன்னுடைய கழுத்து எழுந்த டாலரை கழட்டி, கைத்தோடு இருக்குது பாருங்க, அந்த டாலரை கழட்டி அம்மாவை வேண்டி அந்த பிணத்தின் மீது போட்டார். இந்த பிணத்தினுடைய நெஞ்சின் மீது அந்த டாலர் போய் விழுந்தது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த பிணத்தினுடைய கை பெருவிரல்கள் அசைந்தன. அடுத்தது கால் விரல்கள் அசைந்தன. அடுத்து ஓரிரு நிமிடங்களில் அந்த பெண், அந்த பிணம் முழு உணர்வும் உயிரும் பெற்று எழுந்து கோர்ந்தது. எழுந்து கோர்ந்து எனக்கு என்னாச்சு, ஏன் நாங்க படுத்திருக்கிறேன், ஏன் எல்லாரும் சுத்தி அழுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நடந்ததை எல்லாரும் சொல்றாங்க. உடனே அந்த பெண் என்ன செய்கிறார், தன் மீது கிடந்த அந்த டாலரை எடுத்து தன் கழுத்தில் அணிந்து கொள்கிறார். எப்படி பாருங்க அம்மா செய்யறாங்க சக்திகளே. அதனாலதான் அம்மா ஏற்கனவே சொல்லிக்கிறாங்க, பழைய அருள்வாக்கு கொண்டு இருக்கிறது. 50 சித்தர்களை உருவாக்குவேன், 63 சக்தி அடியார்களை உருவாக்குவேன் சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் உருவாக்கியாச்சாட்ட தெரியுது. அதனாலதான் இப்பெல்லாம் அங்கொன்னும் இங்கொன்னுமா நம்ம காதுக்கு செய்தி வருது இல்லைங்களா சக்தியில. ஓம் சக்தி.